ஹாய் ஹலோ வெல்கம் டு மை கீர்த்தி சேனல். திஸ் இஸ் லக்ஷ்மி தேவி. நான் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த சேனலில் ஃபுல் ஃபோக்கஸ் எஜுகேஷனுக்கு கொடுக்க போகிறேன். என்னோடய ஐடியாஸ், டிப்ஸ், மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது, ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி படிக்கிறது என்பதை பற்றி தான் இந்த சேனலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நமக்கு ஏன் மார்க் கம்மியாகிட்டே வருது, நம்ம நல்லா தானே படிக்கிறோன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த சேனலில் நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ மை கீர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து சென்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ. வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பற்றி எடுக்க போகிறேன். ஸோ 10th சயின்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லெசன்லேருந்து 23rd லெசன் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் ஃபிசிக்கல் சயின்ஸ் தனியாக இருக்குது, பயாலஜிக்கல் சயின்ஸ் தனியாக இருக்குது. ஸோ லெசன் 1லேருந்து 11 வரைக்கும் இருக்கிறது ஃபிசிக்கல் சயின்ஸ், 12லேருந்து 23rd வரைக்கும் இருக்கிறது பயாலஜிக்கல் சயின்ஸ். ஸோ இந்த பயாலஜிக்கல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட் 12 பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிளான்ட் அனாட்டமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, த ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ அதுதான் பிளான்ட் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. ஸோ த ஃபஸ்ட் ஒன், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி? யார் அப்படின்னா நெஹிமியா கிரியு. தென் நெக்ஸ்ட் ஒன் டாபிக் டிஷ்யூ. ஸோ டிஷ்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்தது தான் டிஷ்யூ. அதை டிஸ்கவர் பண்ணது சாக்ஸ் இன் 1875. Tissue system in plants into 3 types: dermal or epidermal tissue system, ground tissue system and vascular tissue system. So இதுதான் 3 tissue system. இதை டிஸ்கவர் பண்ணது சாக்ஸ் இன் 1875. ஸோ செகண்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டாபிக் vascular tissue system. ஸோ vascular tissue system அப்படின்னாலே என்ன இருக்கும் அப்படின்னா, xylem and phloem தான் இருக்கும். ஸோ அதுதான் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ சைலத்தோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா, கண்டக்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஃப்ளோயமோட மெயின் ஒர்க் கண்டக்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ வாட்டர் அண்ட் மினரல்ஸையும் ஃபுட் மெட்டீரியல்ஸு கண்டக்ட் பண்ணுறதா இந்த சைலம் அண்ட் ஃப்ளோயமோட இம்பார்ட்டன்ட் ஒர்க். ஸோ இப்போ வாஸ்குலர் பண்டில்ஸ்னு ஒரு பாயிண்ட் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ தட் இஸ் தே ஆர் ப்ரெசென்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பண்டில்ஸ். ஸோ சைலம் ஃப்ளோயம் பண்டில்ஸ் ஃபார்மில் ப்ரெசென்ட் ஆகியிருந்ததுன்னா அதுக்கு பேர் வாஸ்குலர் பண்டில்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரேடியல். ஸோ இந்த வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டத்தில் 3 டைப்ஸ் இருக்குது: ரேடியல், கன்ஜாயிண்ட் அண்ட் கொலாட்ரல் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரேடியல். ஸோ ரேடியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டயக்ராமில் பார்த்தோன்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆல்டர்னேட்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரேடியல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கன்ஜாயிண்ட் பண்டில்ஸ். ஸோ சைலம் அண்ட் ஃப்ளோயம் லை ஆன் த சேம் ரேடியஸ். ஒரே ரேடியஸில் அது ப்ரெசென்ட் ஆகியிருந்ததுன்னா அதுக்கு பேர் கன்ஜாயிண்ட் பண்டில்ஸ். ஸோ இப்போ டயக்ராமில் பார்த்தோன்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம் ஒரே ரேடியஸில் அரேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ ஃப்ளோயம் அவுட் சைடை ஃபேஸ் பண்ணியிருக்கும், சைலம் சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்கும். அதனால் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கொலாட்ரல்னு சொல்கிறோம். ஸோ இந்த சைடு அதே மாதிரி ஒரு சைலம் இருக்குது, ஒரு ஃப்ளோயம் இருக்குது. சைலம் ஃப்ளோயம் அரேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சேம் ரேடியஸில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் கொலாட்ரல். ஸோ கன்ஜாயிண்ட் கொலாட்ரல். ஸோ இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு, ஓப்பன் டைப் அண்டு க்ளோஸ்டு டைப். ஸோ சைலம் ஃப்ளோயமுக்கு இடையில் கேம்பியம் பண்டில்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்ததுன்னா அது ஓப்பன் டைப். கேம்பியம் பண்டில்ஸ் ஆப்சென்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் க்ளோஸ்டு டைப். ஓகே, ஸோ கேம்பியம் பண்டில்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஓப்பன் டைப். எக்ஸாம்பிள் டைகாட் ஸ்டெம். ஸோ அதே மாதிரி கேம்பியம் பண்டில்ஸ் ஆப்சென்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் க்ளோஸ்டு டைப். எக்ஸாம்பிள் மோனோகாட் ஸ்டெம். ஸோ ரேடியல் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் பண்டில்ஸ் பார்த்துட்டோம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, செகண்ட் ஒன் கன்ஜாயிண்ட் பண்டில்ஸ். தேர்ட் ஒன் கான்சென்ட்ரிக் பண்டில்ஸ். ஸோ கான்சென்ட்ரிக் பண்டிலில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஆம்ஃபிவேசல் அண்ட் ஆம்ஃபிக்ரிப்ரல். ஸோ ஆம்ஃபிவேசல் அப்படின்னு என்ன அப்படின்னா, சைலம் சரௌண்ட்ஸ் ஃப்ளோயம். ஆம்ஃபிக்ரிப்ரல் ஃப்ளோயம் சரௌண்ட்ஸ் சைலம். ஸோ இப்போ டயக்ராமில் ஆம்ஃபிக்ரிப்ரல். ஸோ சைலம் இருக்குது, ஃப்ளோயம் இருக்குது. ஸோ ஆம்ஃபிக்ரிப்ரல் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஃப்ளோயம் சரௌண்ட்ஸ் சைலம். சைலத்தை சுற்றி ஃப்ளோயம் இருக்குது, அதுக்கு பேர் ஆம்பிக்ரிப்ரல். அதே ஆம்ஃபிவேசல் அப்படின்னா சைலம் சரௌண்ட்ஸ் ஃப்ளோயம். ஸோ ஆம்ஃபிவேசலுக்கு எக்ஸாம்பிள் ட்ராக்கனா, ஆம்ஃபிக்ரிப்ரலுக்கு எக்ஸாம்பிள் ஃபர்ன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டைப் என்டார்ச் அண்ட் எக்ஸார்ச். ஸோ புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் சென்டர். ஸோ 2 சைலம் இருக்குது, புரோட்டோசைலம் அண்ட் மெட்டாசைலம். இங்கே ஒரு டயக்ராம் ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கேன், அது பாருங்கள். ஸோ மெட்டாசைலம் கொஞ்சம் பெருசாக இருக்கும்,
புரோட்டோசைலம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ மெட்டாசைலம் எப்பவுமே டுவர்ட்ஸ் பெரிஃபெரி. ஸோ மெட்டாசைலம் வந்து டுவர்ட்ஸ் பெரிஃபெரி, புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் சென்டர். அதுதான் வந்து எண்டார்ச். எண்டார்ச்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டெம். ஸோ அதே மாதிரி எக்ஸார்ச் அப்படின்னா புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் பெரிஃபெரி. ஸோ இந்த சின்ன சைலம் வந்து அவுட் சைடை ஃபேஸ் பண்ணியிருக்கும், இந்த மெட்டாசைலம் பெருசாக இருக்கிறது வந்து சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்கும். இதுதான் வந்து எக்ஸார்ச். ஸோ எக்ஸார்ச்சுக்கு எக்ஸாம்பிள் ரூட், எண்டார்ச்சுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டெம். இதுதான் வந்து வாஸ்குலர் பண்டில்ஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் வந்து இந்த டாப்பிக்குள்ளே நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே சில்ட்ரன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.